41 பேரை திட்டமிட்டு விஜய் கொண்டு வருங்க. கரூர் மரணத்துக்கு பிறகு விஜய்க்கு வாக்கு செலுத்தணும்னு உனக்கு சிந்தனை வருதுன்னா உன்னை நல்ல மனநல மருத்துவ என்ன கூத்து தெரியுமா? தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது. விஜய் சொந்த காசை போட்டு தமிழ்நாட்டு நடத்திட்டு இருக்கான்னு நினைக்குது ஒரு கூட்டம். அதனால விஜய் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. ஆனா பிளாக் டிக்கெட் வித்த பரதேசி புறம்போக்குகளுக்கெல்லாம் இந்த மக்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய கேடு கட்டங்கள அந்த 104 பேர் நோடி வரை ₹1 காசு தரல. யாரு? இந்த பரமாத்மா விஜய். அனுபவி. ஆளுமை திறன் தலைமை பண்பு இல்லாத தவிட்ட தற்கொலைகள் அண்டா எப்படி இருக்குன்னு நீ பாரு. கரண்ட் பில் ஏறுது. ஏறினா என்ன பண்றது? பக்கத்துல உட்கார்ந்து விசில். மாற்றம் வேணும்னா நீங்க மாறணும். ஆனா இது மாற்றம் இல்ல, கேடுகட்ட நாற்றம். நாம் தமிழக கட்சி சொல்கிறது தாவேகாவின் ஆட்சி 5 ஆண்டு காலம் இருக்கணும், கலைஞ்சிடவே கூடாது. 6 மாசத்துல 1 வருஷத்தை கலைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் ஒப்பாரி. ஐயோ என் ஆட்சியை கலைச்சிட்டாங்க அப்படின்னு தளபதி ஃபீல் பண்றாரு. ஓட்ட போட்டுருவோம். வேண்டாம் சாமி, 5 ஆண்டு காலம் அனுபவி. ஆளுமை திறன் தலைமை பண்பு இல்லாத தவிட்ட தற்கொலைகள் அண்டா எப்படி இருக்குன்னு நீ பாரு. கரண்ட் பில் ஏறுது. ஏறினா என்ன பண்றது? பக்கத்துல உட்கார்ந்து விசிலடி. கரண்ட் இல்ல, நீ தான் விஜய்க்கு பெரிய விசிறியாச்சே, விசிறு. அனுபவி அனுபவி. ஏன்னா மக்கள் நலம்ங்கிற ஒன்று துளி கூட இல்லாத ஆட்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்ட. பட்ஜெட் போடுறான், 2 நாள் பட்ஜெட் போடுறான். இந்த ஒரு படம் வரும், சுந்தரராஜன் ஒரு படத்தை நகைச்சுவை பண்ணுவாரு. ஒரு தாளை கொடுப்பாரு, பக்கத்துல ஒரு ரோட்ல நடந்து போற ஆள்கிட்ட கொடுத்தவன இப்படி பரட்டுவார், இப்படி பரட்டுவார். பரட்டினவனே அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுருப்பாரு. பட்ஜெட் ஒண்ணுமில்லாத பட்ஜெட்டுக்கு திருப்பதி வரைக்கும் போயிருக்காரு. திருப்பதி வெங்கடாசலபதிக்கு அவர் எந்திரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எட்டி ஓச்சு விட்டுருப்பாரு, எடுத்துட்டு போ மூதேவின்னு. அப்புறம் பட்ஜெட்ல சொல்றாங்க, நாங்க அதை பண்ணலாம் நினைச்சோம், இதை பண்ணலாம் நினைச்சோம், காசு இல்ல. என்ன கூத்து தெரியுமா? தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு கஜானாவில காசு இல்ல. விஜய் சொந்த காசை போட்டு தமிழ்நாட்டு நடத்திட்டு இருக்கான்னு நினைக்குது ஒரு கூட்டம். யாரு? சொந்த காசை போட்டு. சொல்லுவாங்க இல்ல, எச்சு கையால காக்கா ஓட்ட மாட்டான்னு. அந்த மாதிரி ஒரு ஆளு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய். அவர் சொந்த காசை போட்டு தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்றாராம். அன்பு சொந்தங்களே, கரூர்ல இறந்து போன குடும்பத்துக்கு 40 லட்சம் அறிவிக்கப்பட்டது. மொத்தமா எல்லா கட்சிகளும் சேர்ந்து, மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து 40 லட்சம் கொடுத்துருச்சு. 40 லட்சம் கொடுக்கப்பட்ட பிறகும் அரசு வேலை தர்றேன் அப்படின்னு விஜய் அறிவிக்கிறார். எதுக்கு? பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் மீதான பற்றா பாசமான இல்ல. எதுக்கு? கரூர்ல இடைத்தேர்தல் வரப்போகுது. கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுகவை சேர்ந்த MR விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இடைத்தேர்தல் வருவதற்காக அரசு வேலை என்று சொல்லி அனுதாபத்தை தேடி வாக்கு பிச்சை எடுக்க முயற்சி பண்றாரு விஜய். கரூர் விபத்துல பேரவலத்துல சிக்கிக்கொண்டு காயம் பட்டான் பாருங்க. அவன் எண்ணிக்கை மட்டும் 104 பேர். அந்த 104 பேருக்கும் தலா 2 லட்சம் தருவதாக தாவேகாவின் சார்பாக அறிவிக்கப்பட்டது. இந்த நொடி வரை ₹1 காசு தரல. யாரு? இந்த பரமாத்மா விஜய். ஏன் காசு தரல? ஏன்னா அது பேசு பொருள் அல்ல, அது அரசியல் அல்ல, அது விவாத பொருள் அல்ல, வேற எந்த காரணமும் கிடையாது. அதிமுக ஆட்சியில ஒரு செல்லூர் ராஜு, தாவேக ஆட்சியில செல்லூர் ராஜுல செல்லூர் ராஜு ஸ்கொயர் ஸ்கீப். செல்லூர் ராஜு பரவாயில்ல தோடுதுங்க. விசித்திரமான அமைச்சரவை, தமிழ்நாட்டு வரலாற்றில் பார்க்காத ஒரு பேரவலம். அன்பு சொந்தங்களே, நம்மோடு வாழ்ந்து மறைந்த பெருந்தகை ஐயா நல்லக்கண்ணு, நல்லக்கண்ணுவின் வரலாறு கொண்டாடத்தக்கது, போற்றத்தக்கது. ஒரு சகாப்தம். ஐயா நல்லக்கண்ணு தேர்தல் களத்துக்கு வந்தார். 3 முறை தேர்தல் களத்திலே போட்டி போட்டார். அந்த 3 முறையும் நல்லக்கண்ணு ஐயாவை இந்த தமிழ் சமூகம் தோற்கடித்தது. 100 வயது வரைக்கும் வாழ்ந்தார். வாழ்ந்த பிறகு, மறைந்த பிறகு என் உடலுக்கு பெரிய நினைவாலயம் கட்டி எழுப்புங்க, என் கல்லறையை பெரிய அளவில் கட்டி எழுப்புங்க அப்படின்னு நல்லக்கண்ணு ஐயா சொல்லல. நான் செத்த பிறகு ஒரு துண்டு நிலத்தை கூட நான் ஆக்கிரமிக்க விரும்பல. என் உடலை நான் மருத்துவ பரிசோதனைக்காக நான் தர்றேன், மருத்துவ மாணவர்களுக்காக நான் தானம் பண்றேன்னு இறந்த பிறகும் மக்களுக்கு கொடுத்து விட்டு போன பெருந்தலைவன் ஐயா நல்லக்கண்ணு. அந்த நல்லக்கண்ணுக்கு தன் வாழ்நாள் முழுமைக்கும் மக்கள் பிரதிநிதிங்கிற வாய்ப்பு கிடைக்கல. ஆனா பிளாக் டிக்கெட் வித்த பரதேசி புறம்போக்குகளுக்கெல்லாம் இந்த மக்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய கேடு கட்ட நிலை. எதுக்கு வாக்கு செலுத்தீங்க? விஜய்க்கு ஏன் வாக்கு செலுத்தீங்க கேட்டா, விஜய் எனக்கு பிடிக்கும். எதனால பிடிக்கும்? விஜய் மக்களுக்காக நேர்மையா இருக்காரு, உண்மையா இருக்காரு, உழைப்பாரு, ஆற்றலோடு கூடியவர், ஆளுமை திறன் கொண்டவர், தலைமை பண்பு கொண்டவர். அதுக்காக பிடிக்குமா? அதெல்லாம் கிடையாது. விஜயே பிடிக்கும். விஜய
அவங்க குடும்பத்தாருக்கே பிடிக்கல, ஆனா இவன் பிடிக்குதுங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. கரூர் மரணத்துக்கு பிறகு விஜய்க்கு வாக்கு செலுத்தணும்னு உனக்கு சிந்தனை வருதுன்னா உன்னை வந்து நல்ல மனநல மருத்துவத்தை கூட்டிட்டு போகணும். எண்ணற்ற கலைகள் உண்டு, ஆடல் கலை, பாடல் கலை, சமையல் கலைன்னு பல கலைகள் உண்டு. அதே போல ஒப்பாரிங்கிறது ஒரு வகை கலை தான். அந்த ஒப்பாரிங்கிற கலையை மேடையில உயிர் போட்டு வச்சிருக்கிற ஒரே தலைவர் வந்து விஜய் மட்டும்தான். என் மேல பழி போட்டாங்க, என் மேல பழி போட்டாங்க. என்ன பழி போட்டாங்க? 41 பேரை திட்டமிட்டு விஜய் கொன்றார் என்று சொன்னால் அது பழி போடுவது. ஆனால் திட்டமிட்டு 41 பேரை விஜய் கொன்றார் என்று யாரும் சொல்லல, யாரும் சொல்லல. அங்கு நடந்தது ஒரு பேரவலம், ஒரு கோர விபத்து. அந்த விபத்து விஜயோட கால தாமதம் காரணமாக நடக்குது. அப்ப அந்த விபத்துக்கு பொறுப்பேற்கணும், தார்மீக பொறுப்பேற்று வருந்துங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றோம். ஆனா கேட்க மாட்டேன் அப்படின்னு திமிரெடுத்து ஆடுறாரு. என் அன்பு சொந்தங்களே, சில நாட்களுக்கு முன்பாக டெல்லியில கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி, ஒரு புதிய இயக்கம், இளைஞர்களை கொண்ட இயக்கம். அந்த இயக்கம் நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிராக அங்க டெல்லியில ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணது. அந்த போராட்டத்தின் போது போராடிய மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது காவல்துறை அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு அடிச்சு உதைச்சு தாக்குது. அதுக்கு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த அந்த கட்சி தலைவன் சொல்றான், என்ன நம்பி வந்தீங்க, என்னால உங்களை பாதுகாக்க முடியல, உங்கள் மேல விழுந்த தாக்குதலுக்கு நான் பொறுப்பேற்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேங்கிறான். அது தலைமை பண்புடா, அது தலைமை பண்பு. நீ விட்டு ஓடி போன, எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கையை விரிச்ச. அதனால விஜய் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. நாளைக்கு விஜய் வந்து சூரியன் வந்து கிழக்க உதிக்குதுன்னு இவ்வளவு நாளா போய் சொல்லி வந்தாங்க. நேத்தான் கண்டுபிடிச்சேன் சூரியன் வடக்க உதிக்குது அப்படின்னா, ஆமா நேத்து காலைல பார்த்தேம்மா. எவ்வளவு தொலைபேசியை கண்டுபிடிச்சது வந்து அலெக்சாண்டர் கிரகாம்பெல்ல. ஆதோர்ஜனா நான் கூட படிச்சிருக்கேன். புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ஒன்ன வந்து கண்டுபிடிச்சது புஷியானந்து. ஆமாமா, 2வது பாடத்திலே வந்திருக்கு. என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்புவான். இதுக்கு பேர் உளவியல் நோய். இந்த நோயை அகற்ற மருந்து அவனை முழுசா ஆள விட்டு 5 வருஷம் ஆள விட்டு அவன் நாயடி பேடி வாங்கினாதான் திருந்தி வருவான். நாம் தமிழக கட்சிக்கு வீழ்ச்சிங்கிறான். நாம் தமிழக கட்சிக்கு வீழ்ச்சி இல்ல, இது மக்களுக்கு வீழ்ச்சி, உண்மைக்கு வீழ்ச்சி, நேர்மைக்கு வீழ்ச்சி. களத்தில் நின்று போராடக்கூடிய போராளிகளை புறந்தள்ளிவிட்டு கோமாளிகளை அதிகாரத்தில் ஏற்றியது மக்கள் பிழைதானே ஒழிய எங்கள் பிழை இல்லை. திமுக அதிமுக எதிர்த்து மாற்று அரசியல் முழக்கத்தை வைத்தவர்கள் எல்லாம் 2 தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவோடு போனார்கள், இல்லை அதிமுகவோடு போனார்கள். ஆனால் 2016, 19, 21, 24, 26 5 பொது தேர்தல் களத்திலே நாங்கள் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் கூட நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம். தேசிய கட்சியோடு திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லை, ஒட்டுமில்ல உறவும் இல்லைன்னு தனிச்சு நிற்கிற கட்சி நாம் தமிழக கட்சி. நாங்கள் நிக்காத போராட்ட களமா? காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மேத்தேனு, கைட்டுபுரம், 8 வழிச்சாலை, உயிர்மெழுத்த கோபுரம், ஸ்டெர்லைட், அணுவுல அணுக்களி மையம், எல்லா போராட்ட களத்தையும் மக்களோடு இருக்கும். தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், சென்னை பெருவெள்ளம், மிக்சாம் புயல்னு மக்கள் கஷ்டப்பட்ட காலங்கள்ல மக்களோடு அரணாடு உதவி பண்ணிருக்கோம். வாக்கு காசு கொடுக்கிறான், திமுக கொடுத்தான், அதிமுக கொடுத்தான், தாவேகா கொடுத்தான். 1 ரூபா காசு வாக்கு கொடுக்காது தேர்தல் களத்துல சந்திக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழக கட்சி. மத்த கட்சின்னா நாம தோல்வி அடைஞ்சிட்டோம், இனிமே வந்து நம்மளால தனிச்சலா நிக்க முடியாது, கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு தொண்டன் சொல்லுவான். கட்சி தலைமை கூட்டணி குறித்து பரிசீலனை பண்ணும். ஆனா நாம் தமிழக கட்சியில கட்சியின் தலைமை அண்ணன் சீமானவர்கள் கூட்டணி குறித்து சிந்திக்கவே இல்லை. கட்சியின் தொண்டர்கள் கூட்டணிக்கு போகணும் யோசிக்கவே இல்லை. எல்லாரும் ஒரே கருத்து, ஒருமித்த மனவோட்டம், தனிச்சு நிற்போம், தனித்துவத்தோடு நிற்போம். எத்தனை தோல்வி வந்தாலும் சரி நாம் கம்பீரத்தோடு நிற்போம், நிக்கிறோம். நீ ஆட்சியை பிடிச்சிட்ட, ஆளுங்கட்சி ஆயிட்ட, தாவேக்கா ஆணவத்துல அகம்பாவத்தில் தலகால் புரியாம ஆடுற. ஆனா உன்னால் நிம்மதியா இருக்க முடியல. ஐயோ சீமான் எப்படி பேசுறாரு, சாட்டை எப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, பதற. நாங்கள் தோல்வி அடைஞ்சோம், வெற்றி பெறல, ஆனால் திமிரோடு நிக்கிறோம்டா. ஏன்னா எங்களை வாழ்த்து வளர்த்தெடுத்த தலைவன் அப்படி. எங்க தலைவன் பெற்றெடுத்த தவ புதல்வன் எங்கள் தம்பி பாலச்சந்திரன் கைக்கு எட்டுகிற தூரத்திலே வைத்து மார்புக்குள்ளே தோட்டாவை செலுத்தினான். சிங்கள நாய்
தம்பி பாலச்சந்திரன் செத்து கிடந்தான்டா. அந்த காட்சியை பார்த்தோம்டா. அதை விட வீழ்ச்சி. நாங்க முடிவெடுத்து நிற்கிறோம். வாக்கு செலுத்துறது செலுத்தாத அப்புறம். நாங்கள் பூமிக்குள்ளே போகிற போது பெருமிதத்தோட புலிக்கொடியோடு போவோம்டா. யாரையும் அண்டி பிழைக்கணும், யாரையும் நம்பி பிழைக்கணும் எந்த அவசியம் மாயிரும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி கம்பீரத்தோட தனித்துவத்தோடு நிற்கும். நாம் தமிழர் கட்சியை இனிமையாவது புரிந்து கொண்டு வாக்கு செலுத்தினால் தமிழ்நாட்டுக்கு விடிவு பிறக்கும். இல்லை மறுபடி தாவேக்காதான்றா தமிழ்நாடு தற்கொலை நாடாக மாறி போகும். அவ்வளவுதான் செய்தி.